அது எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, 400, 500, 600 கிலோமீட்டராக இருந்தாலும் பயணித்து தான் நம்ம வீடியோ பதிவிடுறோம். அங்கே போயிட்டு அந்த கள ஆய்வு பண்ணி அந்த வீட்டில் உள்ளது உண்மையா பொய்யா இல்லை கூடுதலாக சொல்கிறாங்களா அப்படின்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வீடியோ பதிவிடுறோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்க வரும்போது ரொம்ப மனசு உருகி போயிருந்துச்சு. இந்த பிள்ளைங்கள் படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வறுமை அப்பாவும் அம்மாவையும் இழந்து தவிக்கின்ற இந்த பிள்ளைங்களில் இந்த ஸ்ரீதர் 12th முடிச்சுட்டு 479 மதிப்பெண் எடுத்து இவர் கல்லூரிக்கு போக போகிறாரு. உங்களுடைய உதவியோடு தான் இவர் படிக்க போகிறாரு. ஸ்ரீதர் எதுவும் சொல்லணுமா? அவரை பற்றி நம்ம கேட்போம். எங்களுக்கு ஆசைன்றதே ஒன்று கிடையாது, அப்படியே இருந்துட்டோம். எது கிடைச்சாலும் அதை வச்சு பழகிட்டு. என் பேர் ஸ்ரீதர். வீட்டில் ஆயுதத்தை தான் வளர்க்குறாங்க. ஆனால் அப்பா தானே போயில வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அம்மா அப்பா இருந்த துக்கத்தில் தொலைஞ்சிட்டாங்க. எங்களாலே தேட முடியல, எல்லாம் சின்ன பசங்க. இது வரைக்கும் தெரியல அம்மா எங்கே இருக்காங்கன்ட்டு. ஆயுதத்தை தான் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நானும் சப்ளை வேலைக்கு போவோம். எப்போயாச்சும் தான் அதுவும் கிடைக்கும். அப்படி எதுவும் கிடைக்கலன்னா வீட்டில் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தவங்க இங்கே காலேஜ் சேர்த்து விட்டாங்க. அவங்க காசு போட்டு எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து விட்டாங்க. அப்புறம் அவங்களும் நிறையா உதவி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்களும் எனக்கு வச்சு உதவி பண்ணுங்கள். நீங்கள் உதவி பண்ணால் படிக்க முடியும். அப்படி இல்லை நான் வீட்டில் தான் இருக்கணும். எங்கள் குடும்ப வறுமை போக்கணும்னா நான் படித்தே ஆகணும். என்னுடைய வயதான தாத்தா எனக்கு அப்பா சாணத்துலேருந்து எல்லாத்தையும் நல்லது கட்டி எழுதி பார்க்குறாங்க. அவங்களும் ரேஷன் கடைக்கு போய் அரிசி பருப்பு வாங்கிட்டு தான் எங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. எங்கள் தாத்தா ஆகிட்டு சரி எதுவும் நாங்கள் வற்புறுத்தி எதுவும் கேட்க மாட்டோம். இருக்கிறத சாப்பிட்டு அப்படியே பழகிட்டோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நல்லா படித்து என்னோடய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அமைச்சுப்பேன். அப்பா அம்மா இல்லாத ஒரு நாள் ஏக்கமாக தான் இருக்கும். அந்த ஏக்கம் தான் எங்களை வேறு எதுலேயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இந்த படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வச்சுருக்குது. இவ்வளவு இந்த பசங்கள்லாம் இந்த மாதிரி முடியை வெட்டினாலே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க மாட்டோம். இது ரொம்ப தூரம் வந்துட்டோம், 400 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோமா, அதனால டைம் இல்லைங்கிறதுனால நான் வீடியோ எடுக்கிறேன். கூப்பிட்டு சொல்லிட்டேன், இந்த முடியெல்லாம் வெட்டிடணும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. நல்லா படிக்கணும் சரியா, பாட்டியை சீக்கிரம் சந்தோஷமாக வச்சுக்கிறணும். பாட்டிங்கிறது நான் சொல்கிறது, ஆனால் அந்த பசங்க சொல்கிறது தாய் அம்மானு தான் கூப்பிட்றான்.